வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தா நாளை ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். கடந்த 8ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின் முதலமைச்சர் தேர்வு நடைபெற்றுள்ளது. இதன் மூலம் டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை ரேகா குப்தா பெறுகிறார். டெல்லி முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக ரேகா குப்தாவை பாஜக தேர்வு செய்துள்ளது. தேர்தலின் போது அறிவித்த திட்டங்கள் 90 விழுக்காட்டிற்கு மேல் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாமல் புதுமை பெண் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுவதாகவும், அதேபோல மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கி மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனால் மாணவ மாணவிகள் தன்னை அப்பா என அழைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்தது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியதாக வெளியான செய்திக்கு மு.க.ஸ்டாலின், மாடல் ஆட்சியில் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் இது என்று இபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் சாடியுள்ளார். பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினம்தோறும் நிகழ்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நிதி விவகாரத்தில் தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருப்பதை மடைமாற்றி பாஜகவை காப்பாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் புகார் வந்ததும் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது என்றும், நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளதையும் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாதுகாப்பு இல்லை என சொல்லி பெண் குழந்தைகளை அச்சுறுத்துவதே எடப்பாடி பழனிசாமிக்கு வழக்கமாகிவிட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். நடவடிக்கை எடுத்த பிறகும் அவதூறு அரசியல் செய்யும் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வியையே பரிசாக தருவார்கள் என ரகுபதி காட்டமாக கூறியுள்ளார். தமிழகத்தை தவிர்த்து 5 மாநிலங்களுக்கான பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவுகள், புயல் ஆகியவற்றால் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட்டன. இவற்றிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் 1554.99 கோடி ரூபாய் கூடுதல் தொகையை வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் அந்த பட்டியலில் இடம்பெறாதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சூரியூரில் 5 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கான கட்டுமான பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பின்னர் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரை ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் கெடு விதித்துள்ளனர். பிப்ரவரி 24 ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பன்னீர்செல்வம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தவைகாவில் இணைவதா திமுகவில் சேருவதா என்பது குறித்து அதற்கு அடுத்த நாளே நாங்கள் முடிவு எடுப்போம் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்திலிங்கம், மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் பிப்ரவரி 24 வரை பன்னீர்செல்வத்திற்கு கெடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹிந்தி திணிப்பு மூலம் நாட்டை துண்டாட நினைக்கிறது பாஜக என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹிந்தி பேசும் வட மாநிலங்கள் எந்த துறையில் வளர்ச்சி அடைந்துள்ளது என சீமான் ஆவேசமாக சரமாரியாக வினவினார். மேலும் வருண்குமார் ஐபிஎஸ் திமுக காரர் போல செயல்படுவதாகவும், காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருப்பூரில் கணவன் குழந்தையின் கண்முன்னே கத்தி முனையில் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர்.
திருப்பூரிலிருந்து சொந்த ஊர் திரும்புவதற்காக ஒடிசாவை சேர்ந்த பெண் கணவன் குழந்தையுடன் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது அவர்களிடம் பீகாரை சேர்ந்த 3 இளைஞர்கள் பனியன் கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக நம்பிக்கை வார்த்தை கூறி அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். நள்ளிரவில் கத்திமுனையில் பெண்ணை மிரட்டி அவரது கணவர் குழந்தை கண்முன்னே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் பீகாரை சேர்ந்த நதீம், டானிஸ், முர்ஷித் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வெற்றி பெற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி பொறுப்பேற்று எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றார். ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என விமர்சித்த அவர், பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடர தார்மீக உரிமை இல்லை என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும், இத்தனை தொடர் குற்றங்களுக்கு பிறகும் பள்ளி மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இனியும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே செல்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக காத்திருந்த இளம் பெண்ணிடம் கணவன் குழந்தை கண் எதிரில் கத்திமுனையில் 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், தமிழ்நாட்டில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகாத நாட்களே இல்லை என்றும், இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இந்த கொடுமைகளை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாநகரத்தின் தந்தையாக இருந்த மு.க. ஸ்டாலின் தற்போது மாநிலத்திற்கே தந்தையாக திகழ்வதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். முன்னதாக யாருக்கு யார் அப்பா என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு இதனை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தளம் குறித்த அனைத்து வழக்குகளை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்து தர்ம பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்குகளை விசாரணைக்கு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவும், அதனால் இந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது என இடையீட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஐபோன்களுக்கு உதிரி பாகங்களை வழங்கும் ஜப்பானை சேர்ந்த முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் சென்னையில் தனது தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆப்பிள், சாம்சங் உள்ளிட்ட ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை வழங்கி வருகிறது. சென்னை OMR சாலையில் உள்ள ஒன்ஹப் சென்னை தொழில் பூங்காவில் 3500 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த தொழிற்சாலை அமைய உள்ளது. 2026ஆம் நிதியாண்டில் இந்த தொழிற்சாலை முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ராஜமாணிக்கம் ஏற்கனவே பொறுப்பு தலைவராக பதவி வகித்து வரும் நிலையில் அவரே தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் மனிதவள மேலாண் துறையின் முதன்மை செயலாளர் பிரகாஷ் இந்த அரசாணையை பிறப்பித்துள்ளார். மேலும் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் ராமராஜ் மற்றும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் வழக்கறிஞர் ஆறுமுக மோகன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாகேந்திரனின் உடல்நிலை குறித்து வேலூர் மாவட்ட நீதிபதி நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் எதிரியாக கைது செய்யப்பட்டுள்ளார்.
நாகேந்திரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நாகேந்திரனை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதன் அடிப்படையில் நாகேந்திரனின் உடல்நிலை குறித்து வேலூர் மாவட்ட நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலத்தில் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளை கணவர் வெட்டி சாய்த்த நிலையில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கெங்கவல்லி அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார், தவமணி தம்பதி இவர்களுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளை அசோக்குமார் வெட்டியுள்ளார். இதில் அருள் பிரகாஷ், வித்யதாரணி ஆகிய 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அசோக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி அருகே ஏற்பட்ட பயங்கர பட்டாசு வெடிவிபத்தில் ஒருவர் பலியானார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ஆனையூரில் நிராத்திலிங்கம் தொழிற்சாலை உள்ளது. இதில் பட்டாசுகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. அந்த அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பட்டாசுகள் பயங்கரமாக வெடித்து சிதறின. இந்த விபத்தில் அங்கிருந்த ஆண் தொழிலாளி ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் ஒரு தொழிலாளி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உத்தரகாண்டில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் 157 வீரர் வீராங்கனைகளுக்கு 4.35 கோடி ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். தனிநபர் விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், வெண்கலம் வென்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. பாஸ்டாக் புதிய விதிமுறைகள் மக்கள் மீது செலுத்தப்படும் சுமை என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 56.36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக கட்டடப் பணிகளை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கனமழை பெரு வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை செப்பனிட மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி கிடைக்கப்பெறாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். டெல்லி செல்லும் போது மத்திய அரசிடம் பாஸ்டாக் புதிய விதிகளை தளர்த்த வலியுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். அப்பாவி மக்களை பலியாக்கி குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறதா திமுக என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் திருப்பூரில் நிகழ்ந்த 3 படுகொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு புறவரியின மக்களை காவலர்கள் அடித்து துன்புறுத்துவதாக அம்மக்கள் கண்ணீர் மல்க அளித்துள்ள பேட்டி வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை இந்த வழக்கிலும் திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகம் எழுவதாகவும் வானதி சீனிவாசன் சந்தேகம் கிளப்பியுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஆவடி அருகே மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் வீட்டு வாசலில் கோலமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வலுத்து வரும் நிலையில் சென்னை மதுரவாயில் அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களது வீட்டு வாசலில் கோலமிட்டு ஹிந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே என வாசகங்களை எழுதினர். தங்களுக்கு விருப்பமில்லாத ஹிந்தியை ஏன் திணிக்கிறது மத்திய அரசு எனவும் பெண்கள் ஆவேசம் தெரிவித்தனர். காவல்துறை தாக்குதலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி உயர்நீதிமன்றத்திற்கு அத்துமீறி நுழைந்த போலீசார் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதியை தாக்கினர். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை கருப்பு தினமாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் சாலையில் ஊர்வலமாக செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர். ஓய்வூதியர்களுக்கு ஊதிய ஒப்பந்த பலன் வழங்க அரசிடம் நிதி கேட்கக்கூடாது என போக்குவரத்துத்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் அறக்கட்டளைக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 2022ஆம் ஆண்டு ஜூலை வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு 14வது ஊதிய ஓய்வூதிய தொகையில் திருத்தம் செய்ய வேண்டும், அறக்கட்டளையின் நிதிநிலைக்கு ஏற்ப தவணை முறையில் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்றும் இந்த தொகையை வழங்க அரசிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிதி உதவி கோரக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழிகாட்டுதல்கள் அடிப்படை ஓய்வூதிய தொகைக்கு மட்டுமே தவிர அகவிலைப்படிக்கு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இளையான்குடி அருகே பள்ளிக்கு சென்ற 2 சிறுமிகள் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஆழிமதுரை கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது 8 வயது மகள் சோபியாவும், அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மகள் 4 வயது மகள் கிஸ்மிதாவும் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் மதிய உணவு இடைவேளைக்கு குழந்தைகள் பெற்றோர்களை அழைக்க வந்தபோது சிறுமிகள் இருவரும் பள்ளியில் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் சிறுமிகளை தேடிய போது பள்ளிக்கு எதிரே உள்ள கண்மாயில் சிறுமிகள் இருவரும் சடலமாக கிடந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் சிறுமிகளின் உடல்களை ஆசிரியர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. நாகை அக்கரைப்பேட்டை ரயில்வே கேட் மேம்பால பணிகள் 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் வீடு கட்டியவர்களுக்கு காலி செய்ய நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேம்பால பணிக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒத்தப்புலி பகுதியில் அமைந்துள்ள உயர்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்ததன் காரணமாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அமைச்சராக இருக்கும் ரகுபதியின் தொகுதியிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களில் 12 பேர் தலா 50,000 ரூபாய் அபராதம் கட்டினால் விடுதலை செய்யப்படுவார்கள் என இலங்கை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இதுகுறித்த வழக்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 மீனவர்களில் ஒருவர் விசைப்படகு உரிமையாளர் என்பதால் அவருக்கு இலங்கை மதிப்பில் 6 மில்லியன் ரூபாய் அபராத தொகையும், எஞ்சிய ஒரு மீனவருக்கு 18 மாத கால சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கோபி மாவட்டம் சூலூர் அருகே எரிசாராய கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சூலூர் அருகே பாப்பம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு குடலில் கேரளாவுக்கு கடத்துவதற்காக எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு போலீசார் நடத்திய சோதனையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேன்களில் 5145 லிட்டர் எரிசாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ரஜித்குமார், பிரபாகர், ஜான் விக்டர் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி ஒருவரின் காதலி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரபல ரவுடி சத்யாவை கொலை செய்ய திட்டமிட்டதாக கடந்த 14ஆம் தேதி அன்று புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் ரவுடி திஸ்தானின் மகன் உட்பட 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இதுகுறித்த வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கொலைக்கு உடந்தையாக இருந்த ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி சுமித்ரா உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போதையில் பட்டா கத்தியுடன் நடனமாடிய வீடியோ வெளியானதால் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் டாக்டர் சரவணன் நகரை சேர்ந்தவர் அண்டாஸ் என்கிற சஞ்சய். இவர் கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள ஆம்புலன்ஸ் ஸ்டாண்டில் சவ ஊர்வல வாகன ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இவர் இரவு மது அருந்திவிட்டு கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள உணவகத்தில் சத்தமாக பாடல் இசைத்து கையில் பெரிய பட்டா கத்தியுடன் நடனமாடி உள்ளார். இதனை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சாலையோர நடைபாதைகளை ஆக்கிரமித்துள்ள கடைகளால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் உருவாகிறது. இதனால் போலீசார் உதவியுடன் நகராட்சி அதிகாரிகள் அவற்றை அகற்ற வந்தபோது வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் கடைக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வரும் 25ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 17ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றது. இதில் ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் நள்ளிரவில் அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் இருந்து கல்வி சுற்றுலா சென்ற சுற்றுலா பேருந்து கேரள மாநிலம் மூணார் மாட்டுப்பட்டி பகுதியில் இன்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 2 கல்லூரி மாணவிகள் மற்றும் ஒரு மாணவர் பலியானதை தொடர்ந்து மேலும் கடுகாயமடைந்தவர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோர சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது பட்டாசு வெடித்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மலப்புரம் மாவட்டம் அரிக்கோடு அருகே உள்ள கால்பந்து மைதானத்தில் யுனைடெட் FC நெல்லிக்குட் மற்றும் KMG மாவூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட போது தவறுதலாக மைதானத்தின் அருகே அமர்ந்திருந்த பார்வையாளர்களை நோக்கி பட்டாசுகள் பாய்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் அலைமோதிய கூட்டத்திற்கு மத்தியில் சிறு பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றிய OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் செயல் நிகழ்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட கட்சித் தலைவர் ஒருவரை பார்ப்பதற்காக விஜயவாடாவிற்கு சென்றிருந்த ஜெகன்மோகன் அக்கட்சி தொண்டரின் மகள் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டு அடம்பிடித்தார். அலைமோதும் தொண்டர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் இதனை கவனித்த ஜெகன்மோகன் சிறுமியை அருகில் அழைத்து நெற்றியில் முத்தமிட்டதுடன் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டார். மகா கும்பமேளா குறித்து முதல்வர் மம்தா பானர்ஜி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளா மரண கும்பமேளாவாக மாறிவிட்டது என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து மேற்கு வங்க மாநில பாஜக தலைவர் சுகந்தா தலைமையில் கொல்கத்தாவில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மம்தாவின் உருவபொம்மையை எதிர்த்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். மகா கும்பமேளாவில் அரசியல் செய்யாதீர்கள் என உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய அவர் இன்று வரை பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் 56,26,00,000 பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாகவும் கும்பமேளா நிகழ்வு என்பது எந்த ஒரு கட்சி அல்லது அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் இது சமூகத்திற்கு சொந்தமானது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் கும்பமேளா குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதோடு போலி வீடியோக்களால் பக்தர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் ஒரே கட்டமாக விடுதலை செய்ய தயார் என்று ஹமாஸ் ஆயுதக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கு ஈடாக காசாவில் நிரந்தரமாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என ஹமாஸ் தெரிவித்துள்ள நிலையில் காசா முனையிலிருந்து இஸ்ரேல் படையினர் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லையில் 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு பல்வேறு கிளர்ச்சி அமைப்புகள் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்த ஆப்கானிஸ்திய அகதிகளை அரசாங்கம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே மோதலில் ஈடுபடுகின்றனர். தெற்கு வஜீரிஸ்தான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆஸ்திரேலியாவின் தெற்கு தீவான டாஸ்மேனியாவில் உள்ள கடற்கரையில் 12க்கும் மேற்பட்ட டால்பின்கள் உயிரிழந்தன. கடல் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கும் டால்பின்கள் டாஸ்மேனியா கடற்கரையில் மர்மமான முறையில் இறந்து கரை ஒதுங்கின. 157க்கும் மேற்பட்ட டால்பின்கள் கரையில் இறந்து கிடந்தன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,280 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தாறுமாறாக உயர்ந்து வந்து கடந்த 11ஆம் தேதி ஒரு சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சத்தை தங்கம் தொட்டிருக்கிறது.
நியூசிலாந்துக்கு எதிரான சாம்பியன் டிராபி போட்டியில் பாகிஸ்தானுக்கு 321 ரன்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கராச்சியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 320 ரன்கள் குவித்திருக்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்திய இளம் வீரர் சுப்மன் கில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. அதில் 2 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த பாகிஸ்தான் வீரர் பாபம் அசாமை பின்னுக்கு தள்ளி சுப்மன் கில் முதலிடத்திற்கு பிடித்திருக்கிறார். விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடிப்பில் உருவாகி வரும் படம் குட் பேட் அக்லி. மார்க் ஆண்டனி படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்து வருகிறார். மேலும் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் ஒரு ஃபேன்பாய் சம்பவமாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் அதற்கு ஏற்றாற் போல இந்த படத்தில் அப்டேட்டும் வந்துள்ளது. மேலும் நடிகை சிம்ரன் கேமியோ ரோலில் நடிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நடிகர் யோகிபாபு விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பழனி மலையடிவாரத்தில் இருந்து ரோப்கார் மூலமாக சென்ற அவர் மலை கோயிலில் 5 இடங்களில் விளக்கு ஏற்றி வழிபட்டார். பின்னர் யோகிபாபு நடிப்பில் உருவாகியுள்ள 2 படங்களுக்கான கதையை சாமி பாதத்தில் வைத்து வணங்கினார். தமிழ் பட ரசிகர்களின் இதயங்களை நெகிழ்ச்சியடைய செய்த சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரபல இயக்குனர் சேரன் நடித்து இயக்கிய ஆட்டோகிராஃப் திரைப்படம் கடந்த ஆண்டு 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி வெளிவந்தது. சினேகா, கோபிகா, மல்லிகா உட்பட பலர் நடித்த இந்த படம் தமிழகம் முழுவதும் சக்கை போடப்பட்ட நிலையில் தற்போது ரிலீஸ் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.